டெல்லி போயிருந்தோம். NDSO மூலிமா சில சில பேர்த்து நாங்கள் சந்தித்தோம். ஐயா அவர்கள் இதில் பார்த்துருந்தோம். எனக்கு குழு பேர் ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க. ஒரு 15 பேர்த்த கிட்டத்தட்ட பார்த்துருப்போம்ல சார், 15 பேர்த்த பார்த்தோம். அது சம்மந்தமாக கடைசியாக இந்த என்னோட உரை முடிகிற சமயத்தில் நான் தொடர்ந்து பேசுகிறேன். இன்னைக்கு இது எதுக்காக, இன்னைக்கு ஏன் இந்த பேனரு நாங்கள் DCCB மாவட்ட கூட்டுறவு வந்திருக்காங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை தெரியுங்களா, யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லுவோம். அவங்க இந்த வருஷத்துக்கான ஒரு ஸ்கீம்னு சொல்லுவாங்க, திட்டம், ஒரு விஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண போகிறோம், எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ இதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு, சரிங்களா? இதை ஒரு வாரம் இது பண்ணுவாங்க. யூஸ்வலாக கூட்டுறவு ஆண்டு விழான்னு சொல்லிட்டு நவம்பர் 14லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் இது பண்ணுவாங்க. 21 க்ளோஷர் டே. அது தனி. இது இல்லாமல் இந்த வருஷம் நிதியாண்டு 2025-26 வந்துட்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக நம்ம ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டுறவு பற்றின ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? எப்படி ஆரம்பிச்சது? நம்ம பார்த்துருப்பீங்க, பேங்க்கெல்லாம் இப்போ தான் வந்தது. 1934க்கு அப்புறம் தான் பேங்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. 1980கள்லேயே சொசைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி யாருக்காவது தெரியுங்களா? கூட்டுறவு எப்படி வந்தது, எங்கே ஆரம்பிச்சது, இது யார் கொண்டு வந்தாங்க? சுதேசி ப்ராடக்டா, இல்லை வெளியூர்லேருந்து வந்ததா, வெளிநாட்டிலேருந்து வந்ததா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? அதை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா